வணக்கம். இன்று நாம் காண இருப்பது வேற்றுமை அணி. உவமை அணிகளை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். வேற்றுமை அணியிலும் இரண்டு பொருள்கள் ஒப்பிடப்படுகின்றன. அப்படி இரண்டு பொருள்களை ஒப்பிட்டு அதிலே உவமை உவமேயம் என்று தனியாக குறிப்பிட முடியாது. இரண்டு பொருள்கள் ஒப்பிடப்படுகின்றன. முதலில் அந்த இரண்டு பொருள்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பேசப்படும். அதன் பிறகு அந்த இரண்டு பொருள்களுக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமை சுட்டிக்காட்டப்படும். ஒரு தன்மையால் ஒப்புமையாகவும் மற்றொரு தன்மையால் வேற்றுமையாகவும் இந்த இரண்டு பொருள்களும் இருக்கின்றன என்றவாறு அமைந்திருப்பது வேற்றுமை அணி. ஒற்றுமைப்படுத்தி ஒப்புமை காட்டி அதன் பிறகு அதிலே இருந்து வேறுபடுத்தி ஒன்றை தனித்து காட்டுவது வேற்றுமை அணியாகும். ஒரு அழகான திருக்குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இங்கே தீயையும் நாக்கு என்று சொன்னால் நாக்கினால் பேசக்கூடிய கடுமையான சொற்கள் என்று பொருள். இந்த இரண்டு பொருள்களை எடுத்துக்கொள்கிறோம். தீயும் சுடும் தன்மை உடையது, காயப்படுத்தும் தன்மை உடையது, புண்ணை ஏற்படுத்தும் தன்மை உடையது. நாவினால் நாம் சொல்லக்கூடிய கடுஞ்சொல், வன்சொல், இன்னா சொல் இவையும் காயப்படுத்தும், புண்ணை ஏற்படுத்தும், வருத்தத்தை உண்டாக்கும். ஆக வள்ளுவர் என்ன கூறுகிறார்? தீயினால் சுட்ட புண், நாவினால் சுட்ட, இரண்டும் சுடக்கூடிய தன்மையால், காயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையால் ஒன்றாக இருக்கிறது. இதுதான் ஒப்புமை. எதற்கு? தீக்கும் நாக்கினால் பேசக்கூடிய கடுஞ்சொல்லுக்கும். அப்படி கூறிவிட்டு அதன் பிறகு ஒன்றை கூறுகிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். அந்த புண் இருக்கிறதே, தீயால் ஏற்படக்கூடிய காயம் இருக்கிறதே, அந்த காயம், அந்த புண் காலப்போக்கில் ஆறிவிடும், மறைந்துவிடும். ஆனால் நாம் மற்றவர்களையோ மற்றவர்கள் நம்மையோ நாவின் கடுஞ்சொற்களை கொண்டு பேசிவிட்டால் அவர்களை பார்க்கும் போது மட்டுமல்ல, நினைக்கும் போதும் அன்னைக்கு என்ன அப்படி சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு அந்த கடுஞ்சொல் ஒருபோதும் ஆறாத வடுவாக நெஞ்சத்துக்குள்ளே தங்கிவிடும். இரண்டுமே புண்ணை ஏற்படுத்துகிறது, வலிக்கச் செய்கிறது, துன்பத்தை தருகிறது. ஆனால் காலப்போக்கிலே ஒன்று மறைந்துவிடும். ஓராண்டுக்கு முன்னால் எனக்கு ஏற்பட்ட ஒரு தீக்காயம் இன்று அதை நினைக்கும் போது வலிக்காது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் என்னை கூறிய கடுஞ்சொல் இப்போது நினைத்தாலும் அது மனதுக்குள்ளே ஆறாத ரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். எனவே சுடுதல், காயப்படுத்துதல் என்ற தன்மையால் ஒன்றாக இருந்தாலும் தீப்புண் ஆறும், நாப்புண் ஆறாது என்று வேற்றுமைப்படுத்தி காட்டுவதால் இது வேற்றுமை அணி. இரட்டுற மொழிதல் பாடல் ஒன்று உண்டு. கதிரவனுக்கும் தமிழுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்புமையை அது பேசுகிறது. ஓங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும். தமிழுக்கும் வானிலே தோன்றக்கூடிய கதிரவனுக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமை. ஓங்கள் இடைவந்து, ஓங்கள் என்றால் மலை, மலையிலே தோன்றுகிறது. காலை கதிரவன், உதய சூரியன், கடல் பரப்பிலே இருப்பவர்களுக்கு கடலிலே இருந்து தோன்றுவதாக தெரியும்.
மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மலையிலே இருந்து தோன்றுவதாக தெரியும். தமிழும் பொதிகை மலையிலே தோன்றி வளர்ந்ததாக ஒரு தொன்மம் உண்டு. ஆக மலையில் தோன்றுதல் என்பது சூரியனுக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமை. உயர்ந்தோர் தொழ விளங்கி, கதிரவனை பார்த்ததும் சூரிய வணக்கம் செய்வார்கள். உயர்ந்தவர்கள் சூரியனை போற்றுவார்கள், தமிழையும் மதித்து போற்றுவார்கள். ஆக அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களால் மதிக்கக்கூடிய தன்மையிலும் கதிரவனும் தமிழும் ஒப்புமையாக இருக்கிறது. ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருட்டை நீக்கி நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவை இவை இரண்டும். இரவு இருட்டு எப்போது விடுகிறது? சூரியன் வந்தால் விடுகிறது. அதுபோல தமிழை படித்தால் படிப்பவருடைய மனதிலே இருக்கக்கூடிய இருட்டு, அக இருள் விலகி போய்விடுகிறது. எனவே புறத்தே இருக்கக்கூடிய இருட்டை போக்கக்கூடியது கதிரவன். தமிழானது அகத்தே இருக்கக்கூடிய இருளை போக்குகிறது. மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஒன்று, ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஆகவே மலையிடை தோன்றுவதும் உயர்ந்தவர்களால் பாராட்டப்படுவதுமான ஒப்புமை இவை இரண்டுக்கும் இருக்கிறது. இருள் தன்மையை போக்கக்கூடிய ஒப்புமையும் இருக்கிறது. ஆனால் கதிரவன் புற இருளை போக்கும், தமிழானது படிப்பவருடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அக இருளையே போக்கும் தன்மை உடையதாக விளங்குவதால் கதிரவனுக்கு தமிழ் இணையானதல்ல, கதிரவனை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது என்று முதலில் ஒப்புமைப்படுத்திவிட்டு பிறகு அதனுடைய வேற்றுமையை எடுத்து கூறுவதால் இந்த பாடலிலும் வேற்றுமை அணி இடம்பெறுகிறது. உழைத்து வாழ வேண்டும் என்று ஒரு திரைப்படம். விஜயகாந்த் அதிலே கதாநாயகனாக நடித்தார். அதிலே வரக்கூடிய ஒரு வைரமுத்து எழுதிய பாடல். வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், பெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், பெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். இறைவன் நிலவையும் உருவாக்கியிருக்கிறான், இந்த பெண்ணையும் உருவாக்கியிருக்கிறான். ஆக இறைவனால் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட படைப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டும் ஒப்புமை. இத்தனை பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் பெண்ணிலவில் இல்லையடி. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? இரண்டையுமே இறைவன் படைத்திருந்தாலும், இரண்டுமே அழகாக இருந்தாலும், நிலவானது வெண்ணிலவானது இந்த பெண்ணிலவை போன்று மிகவும் அழகாக இல்லை. அது அழகாக இருக்கிறது, ஆனால் மிகவும் அழகாக இல்லை. ஒன்று. அடுத்தது, நிலவிலே கரைகள் இருக்கின்றன, களங்கங்கள் இருக்கின்றன. அங்கங்கே கருப்பாக இருக்கிறது. முழு நிலவை பார்த்தால் ஆங்காங்கே அதனுடைய கருமையான களங்கம், கரை நமக்கு தெரியும். ஆனால் இந்த பெண்ணிலே அந்த கரைகள் ஏதும் இல்லாத அழகுடையவள் இவள். அதனால்தான் இத்தனை பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் பெண்ணிலவில் இல்லையடி. இது பாடல் வரி. கடவுளால் படைக்கப்படுதல் என்ற தன்மையால் முதலில் ஒப்புமை கூறிவிட்டு, இரண்டும் அழகாக இருந்தாலும் வெண்ணிலவு தன்னுடைய முகத்திலே கரைகளை உடைய அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணிலவு கரைகள் ஏதும் இல்லாத பேரழகாக இருக்கிறது என்று வேற்றுமைப்படுத்தி காட்டியிருப்பதால் இந்த திரைப்பாடலில் வேற்றுமை அணி இடம்பெற்றிருக்கிறது. நன்றி, வணக்கம்.